வணக்கம். இன்னைக்கு தக்காளி சாதம் குக்கரில் செய்யலாங்க. அது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் பால் சேர்த்து பொழு பொழுன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேங்க. எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் அதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது கரிகிறதுக்கு முன்னாடியே பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. பிரியாணி பொருட்கள் வந்துட்டு ரொம்ப ஆட் பண்ணினீங்கன்னா சாப்பிடும்போது திகட்டிடும். நம்ம நார்மலாக வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செய்கிறதுக்கு அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. மைல்டான ஃப்ளேவர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பெரிய வெங்காயம் வந்துட்டு 2 ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும். இப்போ பச்சை மிளகாய் 1 ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன், காம்பு மட்டும் எடுத்துகிட்டு. ரொம்ப காரம் வேணாம், ஃப்ளேவர் கிடைச்சா போதும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் டக்குன்னு செய்யணும்னு நினைக்கும் போது ரெடிமேட் பேஸ்ட் சேர்த்துனாலும் ஓகே. பட் மறக்காமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. அதுவும் சேர்ந்து நல்லா வதங்கி வரும், அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ புதினா ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கிறேன். புதினாவோட ஃப்ளேவர் வந்துட்டு இந்த ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு. புதினாவும் அந்த வெங்காயத்து கூட நல்லா வதங்கி வரணும். இப்போது தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி எடுத்திருக்கேன். 2 பேர் சாப்பிட்றதுக்கு 2 பெரிய வெங்காயம் 3 தக்காளி போட்டால் நல்லாயிருக்கும். தக்காளி போட்டதும் கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா வதங்கி வரட்டும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கின பின்னாடி தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி தான் மற்ற மசாலாக்க ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கும்போது நம்மளுக்கு நல்லா மேஷ் ஆகி நல்லா வரும். பட் இன்னுமே கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதுவுமே நல்லா ட்ரை ஆகணும். இன்னும் 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி தொக்கு ஃபார்மில் வரும். எடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், பிரியாணி பவுடர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மற்றதை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ தண்ணி அளவு பார்த்திங்கன்னா 1.25 கப் கரெக்டாக இருக்கும் தண்ணி. அதில் நான் 3/4 கப் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு தேங்காய் பால், கெட்டியாக இல்லாமல் நார்மலாக லைட்டான தேங்காய் பால், தண்ணி விட்டு அரைச்ச தேங்காய் பால் 3/4 கப்பும் 1 கப் தண்ணியும். ஸோ டோட்டலி 1.25 கப் எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வேணும்னு நினைப்பீங்க, பட் தக்காளிலேயே தண்ணி கொஞ்சம் வரும். ஸோ 1.25 கப் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்துட்டு ரைஸ் நல்லா பொழு பொழுன்னு வரும். தண்ணி ஃபஸ்ட் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டேஜில் தான் வந்துட்டு நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கணும். நல்லா பபிள்ஸ் வந்த உடனே நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸ் 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். பாஸ்மதி ரைஸ் கிடையாதுங்க, சீரக சம்பா கிடையாது, நார்மலான சாப்பாட்டு அரிசி தான். 1 கப் ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பத்தாதுன்னு நினைக்காதீங்க, வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. காரம் ஓகேவாக இருக்கும், உப்பு மட்டும் பார்த்துட்டு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டுட்டு குக்கர் விசில் போட்டு மிதமான சூட்டில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் அடங்கியாச்சு. 2 விசிலுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாங்க. இப்போ 1 பாட் ரைஸில் மேலே இந்த மாதிரி மசாலாவும் அடியில் ரைஸும் தான் இருக்கும். நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பாருங்கள், அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டலை, நல்லா பொழு பொழுன்னு டேஸ்ட்டில் இருக்குது.
நம்ம நார்மலாக தக்காளி வெங்காயம் மசாலா எல்லாம் ஒன்றா போட்டு அப்படியே விசில் விட்டோம்னா பார்க்குறக்கு நல்லாயிருக்கும், பட் டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் வதங்கின பின்னாடி நம்ம தேங்காய் பாலும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதே முறையில் புதினா போட்டு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நார்மல் தக்காளி ரைஸை இல்லாமல் கொஞ்சம் பிரியாணி ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும். இதுக்கு தயிர் பச்சடி வச்சுக்கிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை எக் பாயில்டு, இல்லை ஆம்லேட், பொட்டேட்டோ சிப்ஸ், பொட்டேட்டோ வறுவல் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் பால் ஆட் பண்ணதுனால இந்த தக்காளி சாதமோட ஃப்ளேவரே ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். புலாவ் ரைஸ் மாதிரி சூப்பராக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.